வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஆம் தேவச்சனமே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாராம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஒரு அருமையான வார்த்தை அதோடு சேர்ந்து வருகிறது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், சீர்படுத்தினார், செம்மைப்படுத்தினார். உலகம் அழகாக மாறியது. இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, பிரயர் டைம் குடும்பத்தாரே, புதிதாக பார்க்கிறவர்களே, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், வார்த்தையினால் வர்ணிக்க முடியாதவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், நமக்காக பூமியில் இறங்கி வந்தார். அந்த நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பவுலும் சீலாவும் துதித்து ஆராதித்தார்கள். அவர்களுடைய போராட்டத்திற்கு முடிவு வந்தது. தேவ ஜனமே, ஒரு 2 நிமிஷம் உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுப்பீர்களா? அவர் நன்மையினால் நிரப்ப போகிறார். உங்க வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களை மாற்ற போகிறார். உங்களோடு பேச போகிறார். என்ன செய்கிறார், என்ன நடக்குது என்ற ரகசியங்களை உங்களோடு பேச விரும்புகிறார். இது ஒரு விடுதலையின் ஆராதனை. ஆண்டவரை நோக்கி உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? உன்னதமான ஆண்டவரே, என்னை விட்டு தருகிறேன் அப்பா, உங்க கைகளில் தருகிறேன் அப்பா. பரம குயவனே, என்னை வணையும் அப்பா. எனக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு, என் வாழ்க்கையில் உள்ள திட்டம் அது உயிர் பெறுவதாக என்று சொல்லி இந்த பாடல்களை சேர்ந்து பாடி ஆராதித்து இந்த ஜெபத்தில் பங்கேற்போமா தேவச்சனமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. சொல்லுவோமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஆமென். ஓஹோ, ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். சொல்லுவோம். ஹalleluya. ஓ ராதா ராபா பாபா, ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கு. எல்லா பலவீனங்களையும் மறைய பண்ணுகிற ஒரு தெய்வீக அபிஷேகம் இந்த அருமையான நேரத்துல தேவ ஜனமே உங்க மேல ஊற்றப்படுகிறது. உங்களை பலப்படுத்துகிறவர் இறங்கி வந்திருக்கிறார். கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் பாடி பாருங்க, கொஞ்சம் வாயை திறந்து பாடுங்களே, இருதயத்தை விட்டு கொடுங்களே. கர்த்தர் உங்களை தொண்டு கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya. ஓடா பாபா 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 பாபா. ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வருகிறார். ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வருகிறார். உங்க நிலைமையை மாற்ற வருகிறார். அவருடைய காலடி சத்தம் எனக்கு கேட்கிறது. ஆதாம் ஏவாளையும் தேடி ஒருத்தர் வந்தார். சகையினுடைய வீடை தேடி ஒருத்தர் வந்தார். மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்ப
காலடி சத்தம் நடந்து வந்தது. லாசருவை உயிரோடு எழுப்ப ஒருத்தர் நடந்து வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரையும் காப்பாத்தினவர் என்னை காப்பாற்ற வருகிறார், என்னை காப்பாற்ற வருகிறார், என் வாழ்க்கையை மாற்ற வருகிறார். I feel that Jesus is coming to heal you. Jesus is coming to rise you. Jesus is coming to bring you up. உங்களை இயேசு வெளியே கொண்டு வருகிறார். எல்லா போராட்டங்களில் இருந்து வெளியே வருகிறீர்கள், எல்லா யுத்தங்களில் இருந்து வெளியே வருகிறீர்கள். தேவச்சனமே 38 வருடமாக வியாதியில இருந்தான். எல்லாராலையும் மறக்கப்பட்டான். தாய் எங்க போனாங்கன்னு தெரியவில்லை, தகப்பன் எங்க என்று தெரியவில்லை. அனாதையை போல விடுதலைக்காக 1-2 வருடம் இல்லை, 38 வருடம் ஒருவருடைய காலடி அவனை தேடி சென்றது. எல்லாரும் மறந்தார்கள், எல்லாரும் வெறுத்தார்கள். இவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு கடையில் போய் ஒரு பால் பாக்கெட் கூட வாங்கி தரதுக்கு இவனுக்கு பலன் இல்லை. இவனை நண்பனாக கொண்டால் எனக்கு என்ன லாபம்? எல்லாராலும் பகைக்கப்பட்டான், உடைக்கப்பட்ட பாத்திரமானார். ஒருவருடைய காலடி தேடி வந்தது. ஓ, அவனை அரவணைத்தது, அவனை எழுப்பி நடக்க வைத்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பல ஆண்டுகளாக ஒதுக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறீங்களா? உபயோகமற்ற பாத்திரமா இருக்கிறீங்களா? நான் ஆராதிக்கிற என் தெய்வம் கடல் அலையில் நடந்து வந்தவர், கடலின் மேல் தண்ணீரின் மேல் நடந்தவர், கானாவூர் கல்யாணத்துக்கு நடந்து சென்றவர், கலிலேயாவை சுற்றிலும் நடந்து திரிந்தவர், மரித்தவர்களை எழுப்ப நடந்து சென்றவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் 38வது வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரா. He had no bike, he had no car. அவருக்கு கார் இல்ல, அவருக்கு கால் இருந்துச்சு. அவருக்கு கார் வசதி, பஸ் வசதி இல்ல, ஆனா கால் இருந்தது. அந்த 2 கால்களை வைத்து அவர் நடந்து நடந்து சென்றார். தன் பிள்ளைகளை பார்க்க நடந்து சென்றார். வசனம் சொல்லுகிறது, காணாமல் போன ஆடை தேடி மேய்ப்பன் நடந்து வந்தார், தேடி வந்தாரா. தேவச்சனவே, இன்னைக்கு உங்களை காண இயேசு வருகிறார். உங்க வீட்டுக்கு வருகிறார், நண்பர்கள் மூலமாக வருகிறார், தேவ பிள்ளைகள் மூலமாக வருகிறார், இந்த வார்த்தையின் மூலமாக வருகிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருப வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. உள்ளம் உடைந்த ஆண்டவர்கிட்ட சொல்வீங்களா, அப்பா பரலோக கவனத்தை நான் ஈர்க்கணும். 38 வருடம் காத்திருந்தவன் பரலோக கவனத்தையும் பரலோக இளவரசனாகிய இயேசுவின் கவனத்தையும் ஈர்த்தான். உங்களுடைய நெடுநாள் பாடு பரலோகத்தை ஈர்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோபுவை போல பாடுபடுறீங்களா? நிந்தனை, அவமானமா? வீட்டுக்கு வெளியே வர முடியலையா? கம்பெனியில ஃபெயிலியர், படிப்புல ஃபெயிலியர், எல்லாத்துலயும் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர். நான் ஏன் வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்க ஃபெயிலியர் சக்சஸா மாறுகிற நாள் வந்திருக்கிறது. நீங்கள் எழும்ப வேண்டிய நாட்கள் வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்க? அப்பா, நான் உடைக்கப்பட்ட பாத்திரம் ஆயிட்டேன்ப்பா, ஆண்டவரே இனி என்ன கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லப்பா, ஆனா உங்க கையில தருகிறேன்ப்பான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருப வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்ன
ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya. ஓ பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் உங்க வீட்டில் அசைவாடுகிறார். எல்லா துஷ்ட ஆவிகள், எல்லா போராட்டங்கள் உங்க வீட்டை விட்டு வெளியே ஓடுது. அந்த வியாதியின் வல்லமை ஓடுது, அந்த சாப வல்லமை ஓடுது, அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் ஓடுது, அந்த சண்டையின் ஆவிகள் ஓடுது. எல்லா பலவீனம் மறையுது. சரீரத்தை பலவீனமாக்கி உங்களை வேதனைப்படுத்துகிற எல்லா ஆவிகளுக்கு மேலாக ஒரு உன்னதமான ஆவியானவர் வருகிறார். ஓ போராட்டம் மத்தியில் ஜெயக்கொடி ஏத்துகிறவர் ஆவியானவர். ஓ வெள்ளம் போல் சத்துரு வந்திருக்கிறானா? தேவஜனமே வெள்ளம் போல் வந்திருக்கிறானா? பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்ற போகிறார். சொல்லுங்க சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya. ஓராதரா பாபா 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 லிகதரா பாபா பாபா பாபா. சிம்சோனை போல ஒரு அபரிவிதமான பலன், பரிசுத்த ஆவியின் பலன் இறங்குது. ஓ சிம்சோன் கடைசியாக அந்த தூண் எங்க இருக்குதுன்னு கேட்டு அந்த தூணை கைகளினால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தள்ளினான். இன்னைக்கு ஒரு அபரிவித பலன் இறங்குது. அந்த வியாதியின் கட்டு உடைகிறது. அந்த கர்ப்பத்தின் கனியின் தடை உடைவதாக. திருமண தடை கர்த்தர் உடைக்கிறார். பில்லி சுனி ஆவிகள் எரிந்து கொண்டிருக்கு. பிள்ளைகள் எல்லாம் படிக்க விடாதபடி உள்ள தடையெல்லாம் நீங்கள் ஆராதிக்கும் பொழுதே ஓடுகிறது. சேராபீன்கள் கேராபீன்கள் ஓய்வின்றி அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறது. தேவஜனமே பரலோகமே ஹalleluya என்று உயர்த்தி கொண்டிருக்கிறது. நாமும் இந்த ஹalleluya என்ற பதத்தை சொல்லும் பொழுது பரலோகத்தில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை நம்ம வீட்டில் சொல்லி துதிக்கும் பொழுது தேவஜனமே உங்க குடும்பத்துல பாதுகாப்பு, உங்க சின்ன பிள்ளைகள் மேல பாதுகாப்பு, உங்க கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல பாதுகாப்பு, எல்லார் மேலேயும் இந்த பாதுகாப்பு இறங்கும். சின்ன பிள்ளைகள் பாருங்களேன், வளர்ந்து வரும் பொழுது அவங்க குட்டியா அப்படி வளரும் பொழுது அவங்க முதல்ல பழகிறது ஹல்லேலூயா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வார்த்தை ஒரு பயங்கர பிரசன்னமான வார்த்தை. ஆராதனை எடுத்துக்கொண்டாலே இந்த ஹல்லேலூயா என்ற பதம் இல்லாமல் ஒரு ஆராதனை இருக்காது. இந்த ஹல்லேலூயா என்ற பதம் பரலோகத்தில் தூதர்களால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. இந்த வரி நம்ம எல்லாரும் உள்ளத்திலிருந்து சொல்லும் பொழுது பிசாசின் கட்டுகள் இன்னைக்கு எரியும். வாழ்க்கையை தடை பண்ணி பிரேக் பண்ணி லாக் பண்ணி உங்களை முன்னேற விடாம உள்ள எல்லா தடையும் உடையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் என் கூட சேர்ந்து தேவ ஜனமே ஆராதிக்க விரும்புகிறீங்க? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே நான் உங்களை உயர்த்துகிறேன்ப்பா, நான் மனதார உயர்த்துகிறேன், என் கூட இருங்கப்பா, எனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தீங்க, விண்ணுலகம் விட்டு இறங்கி வந்த தெய்வம். அந்த அருமையான பாடல், விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்த மன்னாதி மன்னவனே சோத்ரா. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்த மன்னாதி மன்னவனே சோத்ரா. ஆம் தேவஜனமே, வானாதி வானங்கள் கொள்ளாதவர் மனு உறவு கொண்டு இறங்கி வந்தார், மனிதனாக நம் மத்தியில் வந்தார். அவரை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவரை பகைத்தன, சிலுவையில் அறைந்தன. ஆனால் நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை சந்தோஷம்! நன்றி அப்பா, எனக்காக நீங்க வந்திருக்கிறீங்க, என் வாழ்க்கையை மாத்துங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்களா? தேவஜனமே, நீங்க எந்த லெவல்ல எந்த போராட்டத்துல இருந்தாலும் இயேசு உங்களுக்கு துணையாக இருப்பார், உங்க கூடவே இருப்பார். ஒரு வரி சொல்லுவோமா? மோசே சொன்னார், ஆண்டவரே உங்க சமூகத்தை மட்டும் எங்களை விட்டு எடுத்துறாதீரும்.
உங்க சமூகம், your presence should go forward. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்னாடி போக வேண்டும், எங்களை விட்டு விலகாமல் வர வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அக்னி ஸ்தம்பமா வந்தார், மேக ஸ்தம்பமாக வந்தார். இந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்கள் கூடவே வந்தது. அதுக்கு பின்னாடி போகும் பொழுது பாதுகாப்பு, அது அவர்களை பாதுகாத்தது. தேவச்சனமே, மோசே எவ்வளவு அழகா கேட்டாரு, பணம் இல்லப்பா, இத்தனை லட்சங்களை மேய்க்கிறதுக்கு பணம் பத்தாது, கடைகள் கிடையாது, இவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறதுக்கு ஒரு கடை இல்லை அந்த வனாந்தரத்துல. வசனம் சொல்லுகிறது அந்த பிரசன்னம் அவர்களுக்கு முன்னாடி சென்னதான். தேவச்சனமே, உங்க குடும்பத்தை நடத்த போறது பிரசன்னம் தான், அவருடைய வசனம் தான். அதனால பணம் இல்லையே, வீடு இல்லையே, அது இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம். நீங்க தேவனோடு ஒத்து வாங்க. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போட்டிருந்த காலணிகள், அவர்கள் உடுத்திருந்த வஸ்திரங்கள் அது பழசாக மாறவில்லை. எந்த கடையில போய் 30 லட்சம் ஜனங்களுக்கு செருப்பு எந்த கடையில வாங்க முடியும்? 30 லட்சம் ஜனங்களுக்கு சட்ட துணிகள் எங்க வாங்க முடியும்? ஒரு கடையில் ஏறினால் இத்தனை லட்சம் மக்களுக்கு உடைகள் உண்டா? இல்ல. எப்படி நடந்தது? ஒரு தேவ மனிதனுடைய ஒரே ஒரு ஜெபம், உங்க சமூகம் எங்க முன்னாடி போகட்டும். எத்தனை பேர் சொல்லுவீங்க, விலகாத பிரியாத உம் சமூகமே? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. சொல்லுவோம், விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். திசையில் இருந்து சொல்லுங்க. பிரேயர் டைம் குடும்பத்தாரே, ஜெப நேர குடும்பத்தாரே, எந்த தேசத்தில் இருந்தாலும் நீங்க எல்லாரும் சொல்ல போற ஒரே ஒரு வார்த்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயான்னு சொல்ல சொல்ல கர்த்தருடைய பிரசன்னம் நீங்க இருக்கிற அறையில இறங்குது, உங்க சேர்ல இறங்குது, உங்க ரூம்ல இறங்குது, உங்க பெட்ரூம்ல இறங்குது, உங்க ஆபீஸ் ரூம்ல இறங்குது, உங்க ஸ்டடி ரூம்ல இறங்குது, உங்க பால்கனில இறங்குது, உங்க கிச்சன்ல இறங்குது. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு ஹெவி அனாயிண்டிங் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். அபிஷேகத்தினால் நுகம் உடையும், பிசாசின் கிரியைகள் உடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் 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 சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் நம் மத்தியில் பெருகுவதாக. அவர் பெருகணும், நாம் சிறுகணும். அவர் பெருகணும், நாம் சிறுகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய வல்லமை உங்க வீட்டுல இறங்குது, உங்க பிள்ளைகள் மேல இறங்குது, உங்க குடும்பத்துல இறங்குது, தூதர்கள் இறங்குறாங்க. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் தேவச்சனமே, எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த மாவட்டத்துல இருந்தாலும், எந்த மாநிலத்துல இருந்தாலும், wherever you may be, say this word, hallelujah. Say this word. Let the miracle comes. Let the power of the Holy Spirit come upon you. Let the Holy Spirit come upon you. இந்த வார்த்தையை சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வருவாராக, வல்லமையானவர் இறங்குவாராக, அபிஷேகம் உங்களை நிரப்புவதாக, உங்க கண்ணீரை துடைக்கிறார்.
ஒரு தாயை போல அருகாமையில் வந்திருக்கிற இவர் யார்? தாயிலும் அன்பான இவர் நம்மத்தில் வந்திருக்கிறார். ஓ, அவருடைய அன்பு நம்மத்தில் வந்திருக்கிறது. அவர் சிலருடைய கண்ணீரை துடைத்து கொண்டிருக்கிறார். தேவஜனமே, அவருடைய பிரசன்னம் உங்களை ஆற்றி தேட்டி கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். தாயால் கைவிடப்பட்ட ஒரு வாலிப சகோதரி இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஆண்டு சொல்லுகிறார், விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. சகோதரியே, தாயினால் நீ கைவிடப்பட்ட, உனக்கென்று யாருமே இல்லை. ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். அருமையான சகோதரியே, ஓ வாலிப பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். தாய் மறந்து போகலாம், வெறுக்கலாம், கண்ணீரோடு இருக்கிறீங்க. அநேகர் கண்ணீரை துடைத்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டு சொல்லுகிறார், உங்கள் காயங்களை நான் ஆற்றுவேன். உங்களை புல்லுள்ள இடத்தில் கொண்டு போவாராம். உங்களுக்கு ஒரு புல்லுள்ள இடம் உண்டு. உங்களுக்கு உயர்வு இல்லைன்னு யாரு சொன்னா? நீங்க அப்படியே வறண்ட பூமியில் இருப்பீர்கள் யாரு சொன்னா? பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்தை வயல்வெளி ஆக்குகிறவர். ஓ, நல்ல ஜீவனுள்ள ஜீவ தண்ணீர் நம்ம கூட இருக்கும் பொழுது, ஜீவ அப்பம் இருக்கும் பொழுது, ஜீவ ஆவியானவர் இருக்கும் பொழுது, உயிரோடு எழுந்த இயேசு இருக்கும் பொழுது, ஏன் கண்ணீரோடு இருக்கிறீங்க? ஏன் பயந்து கொண்டு இருக்கிறீங்க? ஆம் தேவஜனமே, கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். சீர்குலைந்திருந்தது, அலங்கோலமாய் இருந்தது. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லாதான் படைப்பார் எல்லா விஷயங்களையும். எப்படி இது நடந்தது? வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க, ஆதியாகமம் 1 அதிகாரம் 1வது வசனத்திற்கும் 2வது வசனத்துக்கும் இடையில் பிசாசானவன் பூமியில் விழுந்து பூமியை நாசாக்குகிறான் என்று அநேக பண்டிதர்கள் சொல்றாங்க. ஏன்னா நீங்கள் 2வது வசனத்தை பாருங்கள், பூமியானது ஒழுங்கின்மையா இருக்குது, வெறுமையா இருக்குது. ஆண்டவர் எதையுமே அழகா படைக்கிறவர், பிசாசானவன் அதை நாசாக்குவான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்க வாழ்க்கையும் பிசாசு நாசாக்கி இருக்கிறானா? இவ்வளவு தூரம் நாசாக்கி விட்டுட்டான் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது உண்மைதான். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது உண்மைதான். பூமி ஒழுங்கின்மையா இருக்கிறது போல உங்க வாழ்க்கை ஒழுங்கின்மையா இருக்கிறது உண்மையா இருக்கலாம். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது போல உங்க உள்ளத்தின் ஆழத்துல பயம் என்ற இருள் இருக்கலாம், அவிசுவாசம் இருக்கலாம், மன்னிக்க முடியாத இருள் இருக்கலாம். ஆழத்தின் மேல் இருள் இருந்ததாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த பொல்லாத இருளும் அலங்கோலமும் இருக்கிற இடத்துல, இருள் இருக்கிற இடத்துல ஒரு ஒளிமயமான தேவன் வருகிறார். அவர்தான் தேவ ஆவியானவர். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பக்கத்துல என் வாழ்க்கை இருள், ஒரு பக்கத்துல என் வாழ்க்கையில ஒழுங்கின்மை. ஆமென். இப்படி எல்லா போராட்டமும் என்னை தாக்கி கொண்டிருக்கும் பொழுது, மறு பக்கத்துல என்னை உருவாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் எனக்காக ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்னு எத்தனை பேர் விசுவாச பார்வையில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க? என்னை உருவாக்கினவர், என்னை படைத்தவர் எனக்காக ஒரு பந்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். தாவீது ஒரு பக்கத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார், மறுபக்கத்தில் பரலோக தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். சொந்த தகப்பன் அவனை ஆடுகளை மேய்க்க வைக்கும் பொழுது, பரலோக தகப்பன் அவர் ஆடுகளை அல்ல, ஜனத்திற்கு ராஜாவாக ஜனத்தை மேற்கும்படி அவனுக்கு ஆண்டவர் திட்டம் கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்காக இறங்கி கொண்டிருக்குது, உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்குது. உங்க மேல ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை மாறும். தேவ ஜனமே, எல்லாரும் சொல்லுங்களேன், ஆண்டவரே என்னை நான் விட்டு கொடுக்கிறேன் அப்பா, என்னை நான் விட்டு கொடுக்கிறேன்.
என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை விட்டு கொடுக்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாருங்கள் தேவஜனமே. ஆண்டவர் கைகளில் விட்டு கொடுத்தாங்க. அக்கினி ஜுவாலை வந்தது. எல்லாரும் அந்த போராட்டத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என் பரலோக தேவன் இந்த போராட்டத்துக்கு பின்னாடி என் பிள்ளைகள், என் நாமத்திற்காக வைராக்கியம் பாராட்டின என் பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள், இவர்கள் தேசத்தில் உயர்ந்திருப்பார்கள் என்று அந்த உயர்வை பார்த்தார். தேவஜனமே, நாம் அந்த அக்னி ஜுவாலைக்குள் போகவில்லை என்றால் யார் நம்மோடு தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று யார் நிரூபிக்க முடியும்? கோலியாத்தை கண்டு தாவீது ஓடியிருந்தான் என்றால் அந்த இடத்தில் இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கிறார் என்று யார் காண்பித்திருக்க கூடும்? சிங்கக்கவியை கண்டு தானியேல் ஓடியிருந்தார் என்றால் சிங்கக்கவியின் கைக்கு காப்பாற்றுகிறவர், சிங்கத்தின் பற்களை தாண்டி என்னை காப்பாற்ற ஒருவர் உண்டு என்று யார் நிரூபித்திருக்க முடியும்? சில நேரம் ஆண்டவர் நம்மளை சில போராட்டத்தில் அனுப்புறதுக்கு காரணம், நம்ம கூட ஒருவர் இருக்கிறார் என்று நம்ம குடும்பம் பார்க்கும், நம்ம தேசம் பார்க்கும், உங்க டவுன், உங்க சிட்டி, உங்க கண்ட்ரி, உங்க வில்லேஜ் எல்லாம் பார்க்கிறபடி கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரதற்காக தான் ஆண்டவர் சில போராட்டங்களை அனுமதித்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்பீர்கள் என்றால் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை மாறும். இந்த வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கை மாறாதவர்களே கிடையாது. வார்த்தையை கேட்டு, அதாவது ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டு ரேமான்னு சொல்லுவாங்க. ரேமா என்றால் அது பேசப்படுகிற வார்த்தை. பைபிளில் இருக்கிற வார்த்தையை லோகோஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏனால் அது எழுதப்பட்ட வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தையை ஒரு நபர் நமக்கு சொல்லித்தராவிட்டால் அது நமக்கு புரியாது. அதனால்தான் பைபிளில் கூட யூனக்குன்னு சொல்லக்கூடிய, அதாவது மந்திரின்னு சொல்லப்படுகிற ஒரு நபர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அவர் புஸ்தகங்களை வாசித்து கொண்டிருக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை வாசிக்கும் பொழுது அவருக்கு புரியவில்லை. அந்த நேரத்தில் ஆவியானவர் பிலிப்பை பார்த்து சொல்லுகிறார், நீ தாசனே அவரோடு இணைந்து கொள் என்று சொல்லுகிறார். பிலிப்பு அங்கு சென்ற பிறகு அந்த காரியங்களை விலக்கி கொடுக்கிறார். அதனால் தான் ரோமர்ல ஒரு வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, பிரசங்கிக்கிறவன் ஒருவன் இல்லாவிட்டால் எப்படி ஜனங்கள் கேள்விப்படுவார்கள்? அப்படி என்றால் தேவ ஜனமே, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது எல்லாம் எழுதப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, இது பேசப்படுகிற வார்த்தை. இது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. இது உங்க இருதயத்தை தாக்குகிற வார்த்தை. உங்க வீட்டில் வேதம் இருக்க தான் செய்கிறது, ஆனால் அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை தாக்குகிறதா என்று கேட்டால் அது மூடப்பட்டிருக்கலாம். அது வாசிக்கும் பொழுது கூட அநேகருக்கு தலைவலி வருகிறது, தூக்கம் வருகிறது, சோர்வு வருகிறது. ஆனால் ஒரு செய்தி என்பது அப்படி கிடையாது. விசேஷமாக தேவ ஆவியானவரால் வருகிற வார்த்தை, ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை. எப்படி அன்று ஆண்டவராகிய தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது வெளிச்சம் உண்டானதல்லவா? இதுதான் பேசப்படுகிற வார்த்தை. அவ்வளவு நேரம் அந்த வார்த்தை தேவனுடைய இருதயத்தில் இருந்தது. ஆனால் வெளிச்சம் உண்டாகட்டும் சொல்லி ஆண்டவர் உலகத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். காரணம் என்ன? அவர் பேசிய பொழுது நடந்தது. இதே போலதான் தேவச்சனமே, அவர் வார்த்தையை அனுப்பி நம்மளை குணமாக்குகிறாராம். அவர் எல்லாவற்றிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். ஸோ தேவ ஜனம் வார்த்தையை கேட்குறீங்கன்னா நான் 100% சொல்கிறேன், 100% உங்கள் வாழ்க்கை மாறும். மாறவில்லை என்றால் தேவ ஜனம் உங்கள் இருதயத்தை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, கற்பாறையான இருதயத்தில் இந்த வசனம் போய் விழுந்தா பிரோஜனப்படாது. அவிசுவாசம் உள்ள இருதயம், முட்களை போல உள்ள இருதயத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. உலக ஆசைகள், உலக இன்பங்களால் நிரப்பப்பட்டிருக்குமா? ஆமென் தேவ ஜனமே, வழியருகே விதைக்கப்பட்ட நிலத்தை பற்றி பைபிள் சொல்லுது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலையில உங்க இருதயம் இருக்குமானால் தேவனுடைய வசனம் கிரியை செய்யாமல் போய்விடும். தேவ ஜனங்கள் அதனால் தான் ஆராதிக்கும் பொழுதே உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே, சதையான இருதயத்தை தாரும் அப்பா. தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்க சதையான இருதயம் உள்ளவர்களாக இருந்தால் அது உங்க இருதயத்தில் விதைக்கப்பட்டு விடும்.
விதைக்கப்பட்ட உயிருள்ள எந்த வித்தும் வளர்ந்தே தீரும். தீர்க்க தரிசனமும் அப்படிதான் இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்படுகிறது. ஆம் தேவச்சனமே, அநேகர் இருதயத்தை கொண்டு கேட்க மாட்டார்கள் வார்த்தையை. அதனால் இந்த வார்த்தை பலன் செய்யாது. அநேகர் இருதயத்துக்கு கொண்டு போகவே யுத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஜெபத்தினால் தேவனால் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை மாறணும்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அப்ப கண்டிப்பாக உங்க இருதயத்தை நீங்க சுத்திகரிக்கணும். உங்க இருதயம் எப்படி இருக்குதுன்னு ஒரு அழகான பிக்சரை வேதம் சொல்லுகிறது. அந்த இருதயத்துக்குள்ள இப்போ வசனம் போகணும்னா அது முதலாவது வழி அருகே நிலத்தை தாண்டி தான் அது உங்க இருதயத்துக்கு போகும். எப்படி ஒரு வீட்டை சுற்றிலும் நிறைய தெரு இருக்கும். உங்க வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னா கண்டிப்பா ஒரு தெரு வழியா தான் போவீங்க. தெருக்கள் இல்லாம உங்க வீட்டுக்கு போகவே முடியாது. அது மலையில இருந்தா கூட மலைக்கு ஒரு சின்ன ஒத்தையடி பாதை இருக்கும். மலையின் மேலே இருந்தாலும் ஒரு பாதையில நடந்து தான் நீங்க அந்த மலையின் உச்சிக்கு செல்வீர்கள். அப்படி என்றால் எந்த வீடாக இருந்தாலும் சரி அதற்கு பாதை உண்டு, அதற்கு பால்கனி இருக்கும், சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் இடம் இருக்கும். ஏதோ ஒரு காலு நிற்கிற லெவல்லையாவது ஒரு இடம் இருக்கும் கண்டிப்பாக வீட்டுக்கு முன்னாடி. இதுதான் வழி அருகே. வீட்டுக்கு கதவுக்கு வெளியே இருக்கிறது தான் வழி அருகேன்னு சொல்லுகிற இடம். ஸோ இந்த வீட்டுக்கு உள்ளே வரும் பொழுது ஒரு கதவு இருக்கும் பாருங்களேன். இந்த கதவை நம்ம எதற்கு ஏற்றுக்கொள்ளலாம்னா, சிலர் ஏதாவது விரோதிகளோ இல்லை திருடர்களோ தட்டினா திறக்கவே மாட்டாங்க. அந்த நேரம் அந்த கதவு எப்படி இருக்குதுன்னா கற்பாறை போல் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வேண்டியவர்கள் வந்தால் திறப்பாங்க. இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தை கதவை தட்டும் பொழுது இருதயத்தை கற்பாறை போல மூடுறாங்க. இந்த அனுபவம் இருந்தாலும் வசனம் கிரியை செய்யாது. இதை எளிமையாக மாற்றி விடலாம். நம்ம ஜஸ்ட் வசனத்தை மனதார கேட்டால் போதும், நம்ம கதவு திறக்கப்படும். இருதயத்துக்கு ஒரு கதவு இருக்குது. அதனால தான் வெளிப்படுத்தல் 3:20 ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் கதவண்டை நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் அவன் திறப்பான். ஆம் தேவச்சனமே, லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார்னு போட்டிருக்கு. அப்படி என்றால் என்ன? இருதயத்திற்கு கதவு இருக்கிறது. அதனால தான் கற்பாறை குறித்து பைபிள் சொல்லுகிறது. இந்த கற்பாறையில் எத்தனை வித்து போட்டாலும் வளராது. கற்பாறைக்கு மேலே கொஞ்சம் மணல் இருக்கும், அந்த மணலில் அது பற்றி வளரும். ஆனால் வேர் போட முடியாததுனால, வேர் உள்ளே போகாததுனால அந்த வித்து செயலிழக்கும். இதே போல் உங்கள் இருதயம் கற்பாறை போல இருந்துச்சுன்னா என்னதான் வசனம் வந்தாலும் தேவச்சனமே அந்த வசனம் வளராமல் போக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ 2வது விஷயம், வீட்டுக்கு கதவு போல கல்லு போல இருக்கிற அந்த டோர், அந்த கல்லான இருதயம். 3வது விஷயம், வசனம் சொல்லுகிறது முள்ளுள்ள நிலம். வசனத்துக்கு உள்ளாடி போகணும். வசனம் உள்ளே போகணும்னா முள்ளில் வளராது, நல்ல நிலத்தில் தான் வளரும். சிலருடைய வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா கெஸ்ட் ரூமு, அவங்க பல ஆண்டுகளாக அந்த ரூமை சுத்திகரிக்காமல் இருக்கிறாங்கன்னா ஒரே தூசியும் ஒற்றையும் இந்த 8 காலினுடைய வளையங்களாக இருக்கும். இப்படிப்பட்டவங்க ஒரு நல்ல குளித்து ட்ரெஸ் பண்ணி வந்த நபர் 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக பூட்டப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? தும்மல் உண்டாகும், ஜலதோஷம் உண்டா, அதாவது அது என்ன சொல்லுவாங்க, அதாவது வீசிங் உண்டாயிரும். அநேகருக்கு செட் ஆகாது. டக்குன்னு அவங்களுக்கு என்ன ஆயிரும்? வீசிங் இல்லைன்னா ஸ்னீசிங், ஏதோ ஒன்று அவங்களுக்கு அலர்ஜி இன்ஃப்ளிக்ட் ஆயிரும். இதே போல தான் வேத வசனம் நெடுநாளாக பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே போகும் பொழுது அங்கே தூசிகள் இருக்கும். அங்கே வேத வசனத்துக்கு பிரியமில்லாதது நிறையா இருக்கும். அதை குறித்து பைபிள் சொல்லுது முள்ளுள்ள நிலம். முள்ளுள்ள நிலம்னா அவங்க உலக ஆசையில் இருப்பாங்க, ஏசப்பாவை தேடிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளாடி ஒரு உலக ஆசை, எப்படியாவது அதை செய்யணும், இதை செய்யணும், இந்த பூமியில் எதையாவது ஒன்று நிறுவனம், எப்படியாவது ஒரு 2 காரை வாங்கணும், ஒரு வீடை கட்டணும், என் பிள்ளையை கட்டி கொடுக்கணும். அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் எப்படியாவது என் கடமையை நிறைவேற்றணும். தேவ சினமே, உங்கள் வாழ்க்கையில் வர போராட்டத்தை வச்சு தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசவே முடியும். ஒரு அருமையான ஊழியர் சொன்னார், எப்படியாவது நம்ம தேவன்கிட்ட பேசினாதான் தேவன் நம்மளோடு பேசுவார், தேவன் நம்மளோடு பேசினாதான் நம்ம வாழ்க்கையின் ரகசியமே வெளிப்படுமா. ஆனால் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கும் பொழுது சில நேரம் நமக்கு சில வியாதிகள் வருகிறது.
அதனால நம்ம 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருப்போம். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுறாரு. ஏன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க பிஸியா இருக்கிறோம். அதனால ஏதாவது அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையினால ஒரு வேலை இல்லாமல் ஒரு 7 நாள் வீட்டில் இருப்பாங்க. இந்த நேரத்தில் செய்தி கேட்பாங்க, சபைக்கு வருவாங்க. அப்போ தான் தேவ திட்டம் என்னன்னே அவங்களுக்கு புரியும். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வசனம் என்னை அல்லாமல்னா வசனம் இல்லாம. அதனால தான் வசனம் சொல்லுது, அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்போமா. தேவ ஜனங்கள் உஷாராக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். என்னதான் நம்ம ஆகாரம் சாப்பிட்டு, புரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு சாப்பிட்டு, நியூட்ரிஷன் விட்டாமின்ஸ் கூடின ஃபுட்டு சாப்பிட்டாலும், என்னதான் புரதச்சத்துக்களும், என்னதான் அயன் ரிச்சான ஃபுட்டு சாப்பிட்டாலும், வசனம் இல்லை என்றால் ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு தேவ பிள்ளைக்குள்ள வசனம் இல்லை என்றால் அவங்க வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகும். இதை நான் சொல்லவில்லை, மத்தேயு 4:4 ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அப்படி என்றால் என்ன? அப்பம் இருக்கிற இடத்துல நல்ல படிப்பு வைத்துக் கொள்ளுங்க, படிப்பினால் மாத்திரம் அல்ல. நல்ல அழகு வைத்துக் கொள்ளுங்க, அழகினால் மாத்திரம் அல்ல. பைபிள் சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அந்த இடத்துல படிப்பு உள்ள ஸ்திரீன்னு போடவில்லை. அப்படி என்றால் படிப்பு தேவையில்லையா என்று கேட்டால் படிப்பு தேவை. ஆனால் அதிலும் ஒன்று தேவை, கூட ஒரு தேவை இருக்கிறது, அதுதான் புத்தி. இன்னைக்கு எத்தனையோ படித்த நபர்கள் வாழ்க்கையில போராட்டம், சண்டை, தற்கொலை ஆவிகள், பாவங்கள், கணவருக்கும் மனைவிக்கும் சண்டை, பிள்ளையை வெறுக்கிறாங்க. ஏன் இப்படி நடக்கிறது? டைவர்ஸ் வரைக்கும் ஏன் படித்தவர்களுடைய வாழ்க்கையில, அநேக டாக்டர்ஸுடைய வாழ்க்கையில, இன்ஜினியர்ஸுடைய வாழ்க்கையில ஏன் இந்த டைவர்ஸ் செயல்படுகிறது? நல்ல படிப்பு இருக்கிறதே, அந்த படிப்பு அவங்க குடும்பத்தை நடத்தவில்லையா? இல்லை தேவச்சனமே. ஏன்னா படிப்பிலும் மேலானது தான் தேவ ஞானம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், அழகுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லவில்லை. ஆடம்பரமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லவில்லை. அந்தஸ்துள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லவில்லை. ரொம்ப அலங்காரம் பண்ணி கொண்டிருந்த ஒரு சகோதரி பெயர் தான் யெசபேல். அந்த காலத்திலே பியூட்டி பார்லரை கரைத்து குடித்த ஒரு சகோதரி. அவளுக்குள்ள மோசமான இச்சையின் ஆவிகள், யெசபேலுக்குள்ள மோசமான அலங்காரத்தின் ஆவிகள் இருந்தது. அவளுடைய முடிவு எப்படிப்பட்டது? மாடியிலிருந்து கீழே விழுந்து மண்டை உடைந்து ரத்தம் தரையில் பாய பாய நாய் வந்து ரத்தத்தை நக்கிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இவள் முடிவு இப்படி இருந்தது? இவள் அநேகருடைய ரத்தத்தை எடுத்திருக்கிறாள், அநேகருடைய ஜீவனை எடுத்திருக்கிறாள். ஆம் தேவச்சனமே, அலங்காரத்தினாலையும், அழகுனாலையும், ஆஸ்தியினாலையும், அந்தஸ்தினாலையும், எல்லா காரியங்கள்னாலையும், படிப்புனாலையும், உயர்வுனாலையும், எதுனாலையும் செய்ய முடியாததை இந்த புத்தியினால் செய்ய முடிகிறது. அதனால தான் வேதம் சிம்பிளா சொல்லிட்டு, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நம்ம இருதயம் இதை ஏற்றுக்கொள்ளாது. ஐயோ அதெல்லாம், அதுதான் கற்பாறையான இருதயம். ஆம் தேவச்சனமே, நம்ம வசனத்துக்கு நம்மளை தாழ்த்தி ஆக வேண்டும். நம்மிலும் பெரிய அந்த வார்த்தைக்கு நம்ம தாழ்ந்து நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளை சிருஷ்டித்த இந்த வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் ஏதோ ஒரு இடத்தில் நாம் அடிபடுவது நிச்சயம். நம்ம வசனத்துக்கு வரலாம். வேதத்தில் உள்ள எந்த மனிதர்களும் இந்த வசனம் தொடாமல் அவர்கள் வாழ்க்கை மாறவில்லை. வசனம் தொடாமல் வாழ்க்கை மாறின ஒரு நபரை காட்டுங்கள். இல்லை, எந்த மனிதனாக இருந்தாலும் வசனம் தொடுகிறது. அதனால்தான் அவர்கள் ஊழியத்துக்குள்ள வருவாங்க. தேவன் பயன்படுத்திய எந்த நபரும் வசனம் இல்லாதவர்கள் அல்ல. அவர்களுக்கு வார்த்தை தொட்டது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, சொல்ல போனால் படிப்பினால் மாத்திரம் அல்ல, உயர்வினால் மாத்திரம் அல்ல, பெரிய குடும்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் நாம் பிழைக்கிறோம். அதனால்தான் யோவான் 15 ஆண்டோடைய வார்த்தையை குறித்து அழகாக சொல்லி இருக்கிறது.
அவரை அல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறது. நம்ம அவரில் நிலைத்திருக்கலன்னா நம்மளால் கனி கொடுக்க முடியாது. 5வது வசனம் 15:5 கடைசி வரி சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி என்றால் தேவஜனமே, நம்ம வாழ்க்கையில் இந்த வசனம் என்ற கலவை, இந்த வசனம் என்ற ஒரு அருமையான திராட்சரசத்திலும் மேலான, உணவிலும் மேலான, விட்டாமின்ஸ், புரோட்டீன், நியூட்ரிஷன் சொல்லப்படுகிற அதெல்லாம் காட்டிலும் மேலான தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக போக வேண்டும். இந்த வார்த்தை நமக்குள்ள போயிட்டுனா நம்ம வாழ்க்கை மாறும். அதனால தான் யோசுவாவை பார்த்து ஆண்டு சொல்றாரு, இந்த வார்த்தை வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. வாயை விட்டு பிரியக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னு சங்கீதம் 1 ஆண்டு போட்டிருக்கிறாரு. அதை நீ தியானிக்க பழகு, நீ அதை இருதயத்துக்கு கொண்டு போ. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்கள் இருதயம் கவலையாக இருந்துச்சுன்னா வாயில் கவலை தான் வரும். உங்கள் இருதயத்தில் பயம் இருந்துச்சுன்னா வாயை திறந்தா பயமாக வரும். உங்கள் இருதயத்தில் குழப்பம் இருந்துச்சுன்னா வாயை திறந்தா குழப்பம்தான் வரும். 4 பேரை குழப்பி விட்டுருவோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயத்தில் வேத வசனம் இருக்கும் என்றால் வாயை திறந்தா வேத வசனம் தான் வரும். இதை தான் லூக்கா 4 21, 22, 20 போன்ற வசனங்களை பார்க்கலாம். அவர் பிரசங்கம் பண்ணினார், அவருடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை புறப்பட்டது. ஆம் தேவஜனமே, இயேசுனுடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை வந்தது. ஏன்னா அவர் அதிகாலையிலே ஆண்டவர் தேடி இருந்திருப்பார். அதிகாலையிலே தேடும் பொழுது புதிய கிருபை கிடைக்கும். அந்த கிருபையை பெற்றிருந்ததுனால அவர் வாயை திறந்த பொழுது கிருபை உள்ள வார்த்தை வந்தது. பயமுள்ள வார்த்தை வரல, கிருபை உள்ள வார்த்தை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், வார்த்தை ஏன் அவ்வளோ முக்கியமானதுன்னா, வார்த்தைக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு 4 காரியங்களை வைத்து இந்த வார்த்தையின் ரகசியத்தை நான் சொல்ல போகிறேன். தேவ ஜனங்கள் தெளிவாக கேட்டு இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். எந்த தேவ மனிதனாக இருந்தாலும் சரி, வார்த்தை இல்லாமல் பயன்பட்ட சரித்திரமே கிடையாது. மோசேக்குள்ள தேவனுடைய வார்த்தை உருவாக்குனது, அவரை பயன்படுத்தினது. இந்த வார்த்தை ஊழியக்காரர்களை உருவாக்குகிறது. இந்த வார்த்தை நம்மளை ஆண்டவர் நினைத்த விதத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது. தேவ ஜனமே, இந்த வார்த்தையினுடைய வல்லமை குறித்து ஒரு நபர் புரிந்து விட்டார் என்றால் அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தை உங்களை மாற்றும் என்று? வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 105:19, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யார? யோசேப்பை சுத்திகரித்ததா. ஸோ கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டார்னா, இந்த வசனத்தோடு நீங்கள் ரொம்ப பழக்கம் வைக்கணும். உலகத்தோடு பழக்க வைக்கிறீங்களோ இல்லையோ, வசனத்தோடு பழக்க வைக்கணும். நண்பர்களே இல்லைன்னு ஏன் கவலைப்படுறீங்க? வேதத்தில் எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க. வேதத்தை திறந்தா பவுலோடு பேச முடிகிறது, பவுல் சொன்ன ஆலோசனையை கேட்க முடிகிறது. வேதத்தை திறந்தா ஆபிரகாம் சொன்னதை கேட்க முடிகிறது. உடனடியாக ஆபிரகாமை சந்தித்து பேசினது போல இருக்கும். ஆம் தேவஜனமே, வேதத்தை திறந்தா ஏசப்பாவை நேருக்கு நேர் பார்த்து பேச முடிகிறது. ஒரு தேவ மனுஷன் சொல்வாரு, மெடிடேஷன் இஸ் a visit with God. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கிறீங்க, ஆனால் தியானிக்கும் பொழுது நீங்கள் தேவனையே தரிசிக்கிறீங்க. ஏன்னா வேத வசனம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆனது. மோசேக்குள்ள இந்த வசனம் குடியிருந்துச்சு, யோசேப்புக்குள்ள இந்த வசனம் குடியிருந்துச்சு, எஸ்தருக்குள்ள வசனம் குடியிருந்துச்சு. தேவனால் பயன்படுத்தப்பட்ட எல்லாருக்குள்ளாடியும் இந்த வார்த்தை குடியிருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு 4 ரகசிய காரியங்களை சொல்லுகிறேன், தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க தேவ ஜனமே. ஆதியில வார்த்தை இருந்துச்சாம். நல்ல கவனமா பாருங்க. ஆதியிலே இந்த வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தை யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தை யாரு கூட இருந்துச்சாம்? இந்த இயேசு கிறிஸ்து யாரு கூட இருந்தாரா?
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த இடத்துல பரிசுத்தாவியானவரை பற்றி பேசவில்லை, ஆனால் தேவனை பற்றி பேசியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ற கடவுளை குறித்து பேசியிருக்கிறாங்க. இந்த 3 பேருமே ஒரே கடவுளாக, அதாவது ஒரு மனதாக இருக்கிறாங்க. 3 நபர்களாக செயல்படுறாங்க. ஆனால் ஒரே மனதோடு ஒரே செயல்பாடில் அவங்க இருக்கிறாங்க. அந்த வசனத்தில் சொல்லுது, இந்த வார்த்தை தேவனாக இருந்துச்சு. அந்த வார்த்தை இயேசு என்ற தேவனாக அங்கே இருக்குது. அதனால தான் கீழே நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை, உங்கள் கையில் ஒரு பைபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்த்தை 14வது வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி. வார்த்தை ஒரு தேவனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தை இப்போ உருவெடுக்குது பூமியில். உருவெடுக்கும் பொழுதுதான் இயேசுவாக அவர் வெளிப்படுகிறார். அதை தான் 14வது வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை பிதா கூட இருந்த அந்த வார்த்தை, பிதா தேவனாக இருக்கிறார், அவர் கூட ஒரு வார்த்தை இருக்குது, அதுவும் தேவனாக இருக்குது, அது இயேசு என்ற தேவனாக இருக்குது. ஆனால் அது இயேசு என்று அந்த வார்த்தை இன்னும் வெளிப்படாமல் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் வரும் பொழுது வார்த்தை மாம்சமாகி, சொல்லுங்களேன், வார்த்தை மாம்சமாகி. தேவ ஜனங்கள் வார்த்தையை தியானிக்கணும். ஏன்னா வார்த்தை என்னதான் மாற வல்லமை உள்ளதா இருக்குது. வார்த்தை தேவையை சந்திக்கும், வார்த்தை உருவெடுக்கும், வார்த்தை அற்புதம் செய்யும். ஒரு நாள் ஒரு மோசமான கேன்சர் வியாதியினால் ஒரு சகோதரனுடைய வயிறு பகுதியில் பெரிய ஓட்டை விழுந்து, அந்த ஓட்டை ஃபுல்லாக வெளியே தெரியுது, நாற்றம் எடுக்கிறது. டாக்டர்கள் கைவிட்டு விட்டாங்க, சர்ஜரி செய்ய பணம் இல்லை. ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு தேவ மனிதன் கிட்ட கொண்டு வராங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த தேவ மனிதனை பார்த்து சொல்லுகிறார், கொஞ்சம் பஞ்சை எடுத்து அந்த ஓட்டையை நிரப்பு என்று சொல்லுகிறார். ஆதாமுடைய விலா எலும்பை ஆண்டவர் என்ன செய்தார், கொஞ்சம் மூடினார் பார்த்தீங்களா, அந்த எலும்பை எடுத்துட்டு சதையால் மூடினார் பார்த்தீங்களா. இதே போல பஞ்சை எடுத்து மூடுன்னு சொல்றாங்க. அந்த பஞ்சை உள்ள வச்சு மூடியாச்சு. 3 நாள் கழித்து வாராங்க, அந்த பஞ்சு அப்படியே சதையா மாறிட்டு. தேவ ஜனமே, இது ஒரு கட்டு கதை அல்ல, பரிசுத்த ஆவியானவர் செய்தார். ஏன்னா இன்னைக்கு மாம்சம்னு சொல்றது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது தான். அப்ப அந்த பஞ்சுன்னு சொல்றது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது தான். அதனால தான் அந்த பஞ்சை எடுத்து ஆண்டவர் அந்த ஓட்டையை நிரப்பினாரு அந்த தேவ மனுஷன் மூலமா. இந்த வீடியோ நான் கண்ணால பார்த்தேன். இந்த வீடியோ பயங்கர அற்புதமான வீடியோ, நான் கண்ணால பார்த்தேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் இந்த மனிதனை அவ்வாறாக பயன்படுத்தினார். கொஞ்சம் ஒரு கை நிறைய பஞ்சு எடுத்து அந்த கேன்சர் உண்டான அந்த ஓட்டையில் அடைக்கிறார். அந்த ஓட்டை 3 நாளுக்குள்ள அந்த பஞ்சு என்னதான் மாறுது, சதையோடு சதையா மாறுது. எப்படி இது நடந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தை உண்டானது. தேவ ஜனம், இந்த வார்த்தை மாம்சமாகி, இந்த வார்த்தை எதுனாலும் மாறும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குதுன்னா தேவையை சந்திக்கும். ஆனால் இந்த வார்த்தை இல்லாமல் போறது தான் பிரச்சனை. 14வது வசனம் சொல்லுது, இந்த வார்த்தை, யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. முதல் காரியம், வார்த்தை தேவனாக இருக்குது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அந்த வார்த்தை 2வது செக்ஷனில் நம்ம பார்த்தோம். 2வது காரியத்தில் அந்த வார்த்தை இயேசுவா இருக்கிறாரு. இப்போ உங்கள் கையில் உள்ள பைபிளில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுக்கு சமமாக இருக்குது. அதனால தான் அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கணும். இப்போ இந்த வார்த்தை எப்படி நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு போகணும், அதை எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். எப்படி போட்டிருக்கு, எப்படி கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுவாராம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாயிருக்கவும்.
ஸோ நீங்கள் பைபிளை வாசிக்கும் பொழுது விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் கேள்வினால் வரும். ஃபேத் கம் ஃப்ரம் லிசனிங். விசுவாசம் கேட்கறதுனால வருது. இப்போ இந்த ரகசியங்களை நீங்கள் கேட்கறதுனால உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? ஓஹோ, என் கையில் இருக்கிற வசனம் இயேசுக்கு ஒப்பனையாக இருக்குது. ஸோ நம்ம இதை இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்க நம்ம இருதயத்துக்குள்ளே யார் இருக்கா? இயேசு பலனடைந்து கொண்டு இருக்கிறார், பரிபூர்ணமாக நமக்குள்ளே இருக்கிறார். தேவ ஜனமே, இந்த வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து அது நிலைத்திருக்கும். அது நிலைத்திருந்து அதை ஆளுகை செய்யும். அதனால தான் அதை வேறொன்ற பண்ணணும். நிறைய பேர் வசனத்தை கேட்பாங்க, கேட்கறது போராது. கேட்ட வசனம் இருதயத்துக்குள்ளே போகணும். இருதயத்துக்குள்ளே போனதும் போராது. இருதயத்துக்குள்ளே போன வசனம் தொடர் தியானத்தினாலும் தொடர் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அது இருதயத்திலே குடியிருக்க பண்ணணும். இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. அது இருதயத்திலே குடி பண்ணது மட்டுமல்ல, அது உங்களை ஆளுகை செய்ய விட்டு கொடுக்கணும். எந்த போராட்டம் வந்தாலும் உள்ளேருந்து வசனம் டமால்னு வெளியே வரும். இந்த அனுபவத்துக்குள்ள யாரெல்லாம் தன்னை விட்டு கொடுக்கார்களோ அவர்களை தேவன் பயன்படுத்துவார், அற்புதமாய் பயன்படுத்துவார். ஒரு சகோதரியை தெரியும் எனக்கு, தேவனுடைய அருமையான ஊழியத்தை செய்தவங்க. அவங்க ஒரு போராட்டமான இடத்துக்கு போகிறாங்க, அங்கே ஊழியம் செய்ய போகிறாங்க. அங்கே போனால் அவங்கள நிந்திக்கிறாங்க எல்லாரும். அப்போ அங்கே ஒரு நபர் மரித்து போயிருக்கிறாங்க. எல்லாரும் இவங்க ஊழியம் செய்கிறத நிந்திச்சு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் கேட்டாங்க, ஒரு ஆள் மரித்து போயிருக்காங்க, முடிஞ்சால் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சகோதரி அங்கே போய் அந்த மரித்த சகோதரனுடைய தலையில் கை வைத்து, ஆண்டவரே, இந்த சரீரத்துக்குள்ள உங்களுடைய ஜீவன் பாயிட்டோம் அப்பான்னு ஜெபித்திருக்காங்க. சில நிமிடங்களில் மரித்த மனிதனுடைய கண் திறந்தது. ஆம் தேவ ஜனமே, இது ஒரு கட்டுக்கதையல்ல, இது நடந்த சம்பவம். என் காதால் நான் கேட்டிருக்கிறேன். அந்த சகோதரி பேசும்போது சொன்ன சாட்சி. என் கூட ஊழியத்தில் ஒரு நபர் உண்டு. அவரை எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்க. அந்த மனிதன் அற்புதமான தேவ மனிதன். அந்த தேவ மனிதன் அவர் ஒரு டீ சப்ளையர் மாதிரி தான். அவர் ஒரு குறிப்பிட்ட பெரிய இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் டீ சப்ளை பண்ண போவார். நல்ல ஜெப மனிதன். அவரை எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்க. ஏன்னா யாரை பார்த்தாலும் என்ன செய்வார்? சுவிசேஷம் அறிவிப்பார். அப்போ ஒரு நாள் இப்படி சுவிசேஷம் அவர் அறிவிச்சிட்டு இருக்கும் பொழுது அவரை கேலி அடித்த, அவரை ரொம்ப கிண்டல் அடித்த அந்த இண்டஸ்ட்ரியினுடைய ஓனர், அந்த தாயார் அப்படியே மயங்கி கீழே விழுறாங்க. கீழே விழுந்தா அவங்களுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் ஆகிட்டு, கையை தொட்டு பார்த்தா குளிர்ந்துட்டு, ஹார்ட் பீட் நின்றுட்டு, செக்கப் பண்ணி பார்த்தா உயிர் போயிட்டு. இப்போ உடனே ஆம்புலன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியாச்சு. உடம்பு குளிர்ந்துட்டு கிறங்கி விழுந்துட்டாங்க. வாயெல்லாம் நுர தள்ள ஆரம்பிச்சுட்டு அவங்க ஒரு மாதிரி ஆகி கான்சியஸ் இழந்து அவங்க அப்படியே கீழே கிடக்காங்க. எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆனால் இந்த டீ சப்ளையர் என்ன செஞ்சார்? இந்த அம்மா அடிக்கடி பரியாசம் பண்ணும், போய் செபிக்க ஆரம்பித்தார். ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்குது. இவர் உட்காந்து ஜெபிக்கிறாரு. 10 நிமிஷம் ஆயிட்டு ஆம்புலன்ஸ் வரலை. ஆனால் ஜெபித்து கொண்டே இருக்கிறாரு. ஜெபித்து முடிக்கும் பொழுது கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்து ஜெபித்து முடித்து எழும்புறாரு. மரித்த அந்த சரீரத்துக்குள்ள தேவனுடைய வல்லமை பாய்ந்தது. அந்த சகோதரி எழும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள எத்தனையோ நபர்கள் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் நயவசனிப்போடு பேசவில்லை, நாங்கள் பொய் சொல்லவில்லை. பொய் சொல்லி ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமா? இயேசு அதுக்கு அழைத்தாரு. எங்களுடைய பிரசங்கம் தேவனுடைய வல்லமையினாலும் ஆவியானவருடைய திஷ்டாந்தப்படுத்ததினால் நிறைந்திருக்கிறது. Our preaching is not empty words, it is demonstrated by the power of the Holy Spirit ன்னு சொல்றாரு. நாங்கள் நயவசனிப்பினால் பேசி எங்களுக்கு என்ன லாபம்? நாங்கள் பொய் சொல்லி ஊழியம் செய்து எங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்குறாரு. ஸோ இந்த வசனம் கிரியை செய்கிறதுக்கு வசனம் நம்மளை ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்தால் என்ன ஆகும்னா தேவஜனமே, நீங்கள் யாரையாவது பார்த்தாலும் உள்ள வசனம் தான் வரும். ரோட்டில் நடந்தாலும் வசனம் தான் வரும். ஏன்னா இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது பேர் தான் டாமினேட்டிங் வேர்ட் ஆஃப் காடுன்னு சொல்லுவாங்க. இதில் எந்த ஊழியர்லாம் வராங்களோ அவங்க தொட்டா மிராக்கிள்ஸ் நடக்கும், அவங்க வீல் சேரை தூக்குனா நடக்கும். ஆனால் இந்த லெவல் வராதபடி பிசாசு ரொம்ப போராடுவான். ஸோ இந்த லெவலுக்கு போகிறதுக்கு எந்த தேவ ஜனத்திற்கும் இந்த உரிமை இருக்குது. யாருனாலும் வசனத்தினால ஆட்கொள்ளப்படுறதுக்கு தேவன் பெர்மிஷன் கொடுத்துருக்கிறார்.
முதல்ல அது உங்கள் சிந்தனைக்கு தான் போகும், அது மனப்பாட வசனமாக போகும். அதுதான் மெமரைசேஷன் சொல்லுவாங்க. அதை தாண்டி ஒன்று இருக்குது, மனப்பாட வசனத்தை தாண்டி அது உங்கள் இருதயத்துக்கு போகும். இருதயத்துக்கு போன வார்த்தையை மெடிடேஷன் பண்ண முடியும். மெமரைசிங் வேறு, மெடிடேட்டிங் வேறு. சிந்தனைக்கு போனதை பைஹார்ட் பண்ணுவாங்க, அதை மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனால் இருதயத்துக்கு போனதை தியானிப்பாங்க. தியானிக்க 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 இருதயத்துக்குள்ள வார்த்தையை கொண்டு போக தேவச்சனமே அது குடியிருக்க ஆரம்பிக்கும். குடியிருக்கிற அந்த குடியிருக்கிற அந்த வார்த்தை உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு வீடு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வீடு காட்டில் கிடக்குது. அந்த காட்டில் அது பாம்பு பிடிச்சி புத்து பிடித்து உடைந்து போய் இருக்கும் பொழுது யாரோ ஒரு நபர் அங்கே போகிறாங்க. போகும்பொழுது கொஞ்சம் சுத்திகரிக்கிறதுக்கு ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு போய் மண் வெட்டி விளக்குமாறு எல்லாம் கொண்டு போய் அந்த நீட்டாக்குறாங்க. கதவு திறந்து உள்ளே போய் எல்லா தூசியும் அவங்க என்ன செய்கிறாங்க, பழுதெல்லாம் பார்த்து நீட்டாக்குறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வெளியே வாசலில் அந்த நபர் வருகிறார் பார்த்தீங்களா, அந்த நபரை வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு ஒரு பழுதான இருதயத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் உள்ள குடியிருக்கிறதுக்கும் உள்ள ஏற்ற ஒரு எடுத்துக்காட்டு தான் நான் சொல்கிறேன். காட்டில் இந்த நபர் போகிறதுக்கு ஒப்பனையாக காடு போல் இருக்கிற நம்ம இருதயத்துக்கு இயேசுநாதர் தேடி வராரு. இப்போ இயேசுநாதர் அந்த வீட்டுக்கு வெளியே நிற்கிற வரைக்கும் சிந்தனையில் தான் உங்கள் வார்த்தை போயிருக்கு. எப்போ இயேசுநாதர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரோ அப்போ தான் உங்கள் இருதயத்துக்குள்ளே அது வார்த்தை போகுது. ஸோ நீங்கள் படிக்கிற வார்த்தை முதலாவது உங்கள் சிந்தனைக்கு தான் போகும். சிந்தனைக்கு போன வார்த்தை. இன்னொரு விஷயம், உங்கள் சிந்தனைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சிந்தனைன்னு சொல்லப்படுகிறது அது ஒரு ஆத்மா சார்ந்த விஷயம். ஆனால் உங்கள் காதை தாண்டி தான் உங்கள் சிந்தனைக்கு போகும். எப்படி ஒரு வீட்டை வாசலை தாண்டி படிகளை தாண்டி தானே கதவுக்குள்ளே போக முடியும். படிகள் இருக்குது, கதவு இருக்குது, கதவை திறந்தா ரூமுக்குள்ளே போகலாம். இதே போல் காது படிகளாக இருக்குது, வார்த்தையை காது தான் கேட்குது. காது கொண்டு போய் விடுற இடம் தான் சிந்தனை. சிந்தனை கொண்டு போய் விடுற இடம் தான் இருதயம். இருதயத்தில் போன வசனத்தை தியானித்து நீங்கள் அதை விதைக்கணும். அது உங்கள் நல்ல எண்ணத்தில் விதைக்கப்படணும். விதைக்கப்பட்டால் அது மரமாக வளரும், அது ஆளுகை செய்யும், அவ்வளோதான். ஆனால் இந்த ஸ்டேஜஸ்க்கு பிசாசு விட மாட்டான், குடும்பம் விடாது. உன் வீட்டாரை சத்துருன்னு சொல்கிறாங்க பைபிள் மூலமாக. காரணம் என்ன? பைபிள் ஏன் அப்படி சொல்லுது? ஏன்னா வீட்டாருக்குள்ளே மாம்ச சிந்தனை மூலமாக பிசாசு வருவான். ஆதாமுக்கு சத்துருவாக இருந்தது வேற யாருமே கிடையாது, சொந்த மனைவி தான். இப்படி நம்ம பல விஷயங்கள் பார்க்கலாம். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவர். ஆனால் அவருடைய மனைவியின் ஆலோசனை கேட்ட பொழுது தேவன் வச்ச திட்டத்தில் ஒரு டூப்ளிகேட்டை உண்டாக்க சாராளுடைய பேச்சில் தான் வீட்டார் தான் சத்ருவாக இருந்தாங்க. ஸோ நம்ம அவங்கள எதுக்கவோ அவங்கள வெறுக்கவோ கூடாது. பட் அவங்க மூலமாக வரக்கூடிய பிசாசின் தந்திரங்களுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவர்களும் மாம்சமான மனுஷர்கள் தானே. அவர்கள் மூலமாகவும் சாத்தான் என்ன செய்வான்? தேவ திட்டத்தை உடைத்து போடுவான். இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொந்த சகோதரர்களே கேட்டாங்க, பிரபலமாகிறவன் யாரும் இப்படி பதுங்கிலாம் இருக்க மாட்டான், உன்னை வெளிப்படுத்து என்று இயேசுக்கிட்ட பிசாசு போல சகோதரர்கள் குடும்பத்தார் கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், பிரபலமாக விரும்புகிறவன் அல்ல, நான் கர்த்தருடைய நேரத்தில் வெளியே வருவேன். நான் பிரபலமாக விரும்புகிறவன் கிடையாது, நான் கர்த்தருடைய நேரத்தில் வெளியே வருகிறவன் என்று சொல்லி அவர்களை சமாளித்தார். ஸோ நம்ம குடும்பமே நம்மளை என்ன செய்யும்? நம்மளை டார்ச்சர் பண்ணும். நம்ம நண்பர்கள் நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. சொந்த கணவர், மனைவி, பிள்ளைகள் யாருனாலும் தேவ சித்தத்தை தடை பண்ண அவர்கள் மூலமாக சத்ரு சில பிளான் பண்ணுவான். உங்கள் இருதயத்தில் உள்ள வார்த்தையை அது நிலை பெற்று நிற்காம அது பாதியிலே அழிகிறதுக்கு சண்டை உண்டாக்குவான். நீங்கள் சண்டை போட்ட ஸ்பாட்டில் இருதயத்தில் ஆளுகை செய்த வேர்டு அப்படியே அனல் குறைஞ்சிரும். நீங்களே கஷ்டப்பட்டு கெட்டிட்டு வருவீங்க, சத்ரு அதை உடச்சி விட்டுருவான். அதனால தான் தேவ ஜனங்கள் நான் சொன்ன அந்த எடுத்துக்காட்டின்படி அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற வீடை ஒரு நபர் என்ன செய்கிறாரு? கதவை திறந்து உள்ளே போகிறாரு. இப்போ என்ன செய்வார்? சுத்திகரிப்பார். சுத்திகரிக்கிறது தான் வசனம் நம்ம இருதயத்துக்குள்ளே நம்மளை உணர்த்தி சுத்திகரித்து நம்ம லைஃப்பை அழகாக மாற்றுது. இப்போ சுத்திகரித்த பிறகு அவர் ஒரு பாயை விரித்து அங்கே தூங்குவார். ஏன்னா இப்போ அது அவருக்கு சொந்தமானது. இப்போ அந்த வீடை தேடி வேற யாராவது ஐயா வெளியே போங்கன்னு சொன்னால் அவர் வெளியே போயிடுவார். ஏன்னா அது அவர் வீடு கிடையாது, உங்கள் இருதயம் உங்கள் வீடு. ஆனால் அந்த இருதயத்தில் இயேசுநாதர் வராரு. அப்பப்போ உங்கள் குணத்தை காமிச்சிங்கன்னா இயேசு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயேசு உள்ளே இருந்தாலும் துக்கத்தோடு இருப்பார். அவர் செயல்பட முடியாது, அவர் கைகள் கட்டப்பட்டு இருக்கும்.
இப்போ அந்த வீட்டில் குடியிருக்கிற இயேசு 2 நாள் குடியிருக்கிறார். யாருமே வெளியே போன்னு சொல்லலைன்னா 2 நாள் இருந்தவர் 2 வருஷம் இருந்துருவார். இதுதாங்க ஆளுகை செய்கிற அனுபவம். 2 நாள் இருந்தது, வசனம் உள்ள வந்துட்டு. ஆனால் 3ஆவது நாள் நீங்கள் அவரை வெளியே போக வைக்கலாம், டீத்ரோன் பண்ணலாம். டீத்ரோன்னா அவரை சிங்காசனத்திலிருந்து இறக்கிட்டு நீங்கள் உட்காரலாம். உங்கள் சித்தம் உங்கள் இஷ்டத்தை நீங்கள் நிறைவேற்றலாம். ஆனால் அவரே உட்கார வச்சுட்டீங்கன்னா அவர் இருந்துக்கிட்டே இருப்பார். அவர் இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் ஆளுகை செய்ய தொடங்குவார். அவர் ஆளுகை செய்ய தொடங்கினார்னா எல்லா சத்ருவும் உங்களுக்கு முன்னாடி கீழே பணியும், அவருடைய பாதத்தை முத்தம் பண்ணும். அது காரணம் உங்களை கண்டு பிசாசு பயப்படுறதுக்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை கண்டுதான். ஏன்னா நீங்க இயேசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. இயேசுக்கு எப்படி இடம் கொடுத்தீங்க? வார்த்தையினால தான் இடம் கொடுத்தீங்க. இந்த வார்த்தை எப்படி உங்களுக்குள்ள போச்சு? விசுவாசத்தினால தான் போச்சு. விசுவாசம் எப்படி வந்துச்சு? வேத வசனத்தை கேட்டதுனாலையும் படிச்சதுனாலையும் விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் வந்தபோது கூடவே வார்த்தையும் வந்துட்டு இப்போ உங்க இருதயத்தில் உள்ள வார்த்தையை நீங்க தெளிவாக காத்து கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ள இயேசுவே இருக்கிறார். அதனால தான் கூட ஒரு வசனம் வாசிக்கிறேன். 4வது காரியம், கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அதாவது புறஜாதிகளுக்குள்ளாடி சுவிசேஷம் மூலமாக அநேகருடைய உள்ளம் மாறினது. இன்னைக்கு புறஜாதிகள்னாலே இயேசு அறியாதவர்கள், அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவர்கள் இருதயம் மாறுகிறது. நம்ம இன்னைக்கு யூடியூப்பை திறந்தாலே அநேக மாற்று சகோதரர்கள் தான் சாட்சி சொல்றாங்க. நான் அதிலிருந்து விடுபட்டேன், நான் இதிலிருந்து விடுபட்டேன், நான் இப்படி விக்கிரகத்தில் இருந்தேன், நான் இப்படி இஸ்லாமத்தில் இருந்தேன், எல்லாத்திலிருந்து விடுதலையாய் வாராங்க. இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? மகிமையின் நம்பிக்கையா ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கிறாரு. ஒரு விசுவாசிக்குள்ளாடி அவர் உருவம் கொண்டு இருக்கிறாரோ இல்லையோ, ஒரு குளோரியஸ் ஹோப், அதாவது மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறாரு. இதுக்கு முந்தின வசனத்தில் எப்படி வாசம்? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமா இருப்பாரு. ஆனா இப்போ வாசமா இருக்கிற கிறிஸ்து என்ன ரூபத்தில் இருக்கிறாரா? ஹோப், நம்பிக்கை, மகிமையின் நம்பிக்கை. அப்படின்னா கிறிஸ்து உங்க இருதயத்தில் வசனம் மூலமா இருக்கிறாரு. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7வது வசனம். அப்ப நீங்க என்னிலும்னா நம்ம அவருக்குள்ள இருக்கணும். என் வார்த்தைகள் உங்களிலும் அப்படின்னா அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நம்ம அவருக்குள்ள, அவர் நமக்குள்ள. இது ரெண்டும் நடந்துட்டுனா நீங்க ஜெபிக்கும் பொழுது அப்படியே ஆண்டு செய்வார். நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும். நீங்க சொல்வீங்க போங்க வேலை கிடைக்கும் சொல்வீங்க, போனா வேலை கிடைச்சிடும். ஏன்னா சொன்னது உங்க இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசினாரு. ஸோ ஒவ்வொரு தேவ ஜனமும் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களை இன்னைக்கு ஒரு மகா பெரிய ரகசியத்தை கேட்டிருக்கிறீங்க. ஊழியத்தில் பல ஆண்டுகளாக அடிப்பட்ட ஆண்டவரை எப்படி பெரிய ஊழியர்கள் எப்படி நிற்கிறாங்க, எப்படி இந்த அபிஷேகம் அவங்களுக்குள்ள தங்குது, எப்படி அவங்க இடைவிடாமல் தேவனை துதிக்கிறாங்க, எப்படி இடைவிடாமல் ஜெபிக்கிறாங்க. அதுக்கு ரகசியம் ஒண்ணுமே இல்லை. இருதயத்தை விட்டு கொடுக்கணும், இருதயத்தை சுத்திகரிக்கணும், நல்ல நிலமாகணும். நல்ல நிலமான பிறகு அந்த வார்த்தை விதைக்கப்பட்டால் ஒரு மரம் நின்ன இடத்துல நிற்கிறது போல அந்த வார்த்தை நிற்கும். ஆனால் அடிக்கடி அந்த வித்தை பிடுங்கி எறிந்தால் அந்த மரம் வளராது. ஒரு குரங்கு கையில 2 வித்தை கொடுத்தாங்களாம். இந்த குரங்கு என்ன செஞ்சிச்சான்? தினமும் போய் அந்த வித்து வளர்ந்துச்சா வளரலையான்னு பார்த்துக்கிட்டே இருக்குமா, தோண்டி தோண்டி பார்க்குமா. மரம் வளருதா இல்லையான்னு விதைச்சதை தோண்டி பார்க்குமா. இப்படி அது 1 வருஷமா தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கு. வித்தை வைக்கும், அடுத்த நாள் போய் தோண்டி பார்க்கும். தேவ ஜனமே, இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு வித்தை விதைச்சா அது வளர விடணும், பரிசுத்தமா வாழணும், அதன்படி செய்யணும். அப்போ கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, வித்தை விதைக்கிறது, திறந்து பார்க்கறது, அற்புதம் நடந்துட்டான்னு பார்க்கறது, வித்தை விதைக்கிறது, அடுத்த நாள் வெளியே எடுக்கிறது, ஒரு நாள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது, அடுத்தது வசனத்தை மறக்கிறது. ஆண்டு சொல்றாரு, வசனத்தை மறக்கக்கூடாது. ஒரு அருமையான வசனம், அந்த வசனம் சொல்லுது, யாக்கோபு 1வது அதிகாரத்தில் அந்த வசனம் அருமையாக சொல்லுகிறது. 25வது வசனம்,
சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். நல்லா பாருங்களேன், இந்த பைபிள் வசனத்தை, இந்த பூரண பிரமாணத்தை உற்று பார்க்கணுமா, அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதில் நிலைத்திருக்கிறவனே, அதாவது ஒரு வித்தை போட்டு விதைச்சிட்டு அடுத்த நாள் பிடுங்கி எடுக்கிறவன் அல்ல. இருதயத்தில் விதைத்த வித்தை தண்ணி ஊற்றணும், அதுக்கு உரம் வைக்கணும், அதை நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கணும், விசுவாசித்து கொண்டு இருக்கணும். அப்போ என்ன நடக்கும்? அது வளர ஆரம்பிக்கும் தேவஜனமே. ஸோ அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாக இருப்பான். எப்படி அது நடக்கும்? இந்த பைபிளை படிச்சுட்டு விடுறவங்களால சாதிக்க முடியாது. இந்த பைபிளை படித்து வசனம் சொல்லுது, அதை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாயிருந்து தன் செய்கைகளில் பாக்கியவனாயிருப்பான். அப்படின்னா என்னன்னா, இந்த வசனத்தை கேட்டவுடனே அது மறந்து போகும். அப்போ நீங்கள் மறக்கக்கூடாதுன்னா நீங்கள் தினமும் என்ன செய்யணும்? அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அந்த வசனத்தினுடைய வல்லமை இருதயத்தில் இறங்கும். ஆனால் இந்த வல்லமை இறங்குறதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுருவோம்? பைபிளை மறந்துடுவோம், வசனத்தை மறந்துடுவோம். போன மாதம் தான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசியிருப்பார், இந்த மாதம் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் என்ன பேசினார்னு கூட மறந்துடுவோம். காரணம், நம்ம நிலைத்திருக்கவில்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தேவஜனமே. உங்கள் வீடு புதுசாக கட்டும் பொழுது உங்கள் ஃபேன் சுவிட்ச் எது, லைட்டுக்கு சுவிட்ச் எதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ 2-3 நாள் போக போக என்ன செய்வீங்க? ஃபேன் சுவிட்ச் எது, இந்த லைட்டு சுவிட்ச் எது, அந்த லைட்டு சுவிட்ச் எதுன்னு 2-3 நாள் போட்டு பார்ப்பீங்க. இதே நீங்கள் புதுசாக வீடு வாடகைக்கு மாறி போனாலும் இதே அனுபவம் தான். பழைய வீட்டில் வேறு இடத்துல சுவிட்சுகள் இருக்கும், புதிய வீட்டில் இன்னொரு இடத்துல சுவிட்ச் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் என்ன செய்வீங்க? பழகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் ஒரு வருஷம் வாழ்ந்த பிறகு அந்த சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடும், இந்த சுவிட்சை போட்டால் லைட்டு வரும், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்பொழுது இப்படி தான். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்பொழுது மொதல் நாள் பார்ப்பாங்க, புது பிள்ளைகளாக இருப்பாங்க, பேர் ஒன்றுமே தெரியாது. ஒரு 5 நாளோ ஒரு 10 நாளோ இல்லை ஒரு மாதம் கழித்த பிறகு பார்த்த உடனே பேர் தெரிஞ்சு விடும். ஏன்னா அவங்க பார்க்குறாங்க, பழகுறாங்க, பேசுகிறாங்க. ஸோ இதே போல தான் தேவஜனமே, நம்ம நிலைத்து இருக்கணும். ஒரு பிள்ளை ஸ்கூலில் நிலைச்சிருக்கிறது மாதிரி, ஒரு வீடை கட்டிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே நிலைச்சிருக்கிறது போல், இல்லை ஒரு புது வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டில் 1 மாதம் 4 மாதம் நிலைச்சிருக்கிறது போல் வசனத்தையும் நிலைத்திருக்க விடணும். நிறைய பேர் ஒரு வசனத்தை வாசிப்பாங்க, அடுத்த நாளே மறந்துடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் பேசுவார், நாளைக்கு மறந்துடுவாங்க. அது எப்படி கனி கொடுக்கும்? அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதை ஜெபித்து இந்த வசனம் ஏசப்பா பேசியிருக்கிறாருன்னு அதை விசுவாசித்து சொல்ல அது உங்கள் இருதயத்தில் வேரூன்ற ஆரம்பிக்கும். வேறுபட்டுனாதான் மரம் வளரும். நம்ம வித்தை வெளியெடுத்து பார்த்தா வளரவே வளராது. வசனம் ஒரு வித்துக்கு ஒப்பனையாக இருக்குது. உங்கள் இருதயம் நல்ல நிலத்துக்கு ஒப்பனையாக இருக்குது. உங்கள் நிலத்தை சுத்திகரிக்கணும். அந்த நிலத்தில் கல் கிடக்கான்னு பார்க்கணும், அந்த நிலத்தில் முள் இருக்கான்னு பார்க்கணும். இந்த முள் எதற்கு ஒப்பனையாக இருக்குது, இந்த கல் எதற்கு ஒப்பனையாக இருக்குன்னு மத்தேயு 13 ஆண்டு எழுதி வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, தேவனால் நடத்தப்படணும், தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த ரகசியங்களை நீங்கள் புரிந்தே ஆகணும். இது ஒரு விருப்பமானால் கேளுங்க, விருப்பம் இல்லைனா கேட்காம போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அட்ஜஸ்டபிள் விஷயமே கிடையாது. இது எல்லா தேவஜனமும் கேட்டு சாதித்து உங்கள் குடும்பத்துக்கு முன்மாதிரியாக ஒரு ஆபிரகாமை போல, ஒரு பவுலை போல, ஒரு பேதுருவை போல கர்த்தர் உங்களை ஒரு தலைவராக அழைக்கிறார். ஒரு கிதியோனை போல, ஒரு எஸ்தரை போல, ஒரு தெபொராளை போல இந்த புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறார். இது கிருபையின் காலம். சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிவீங்களா? உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். தேவச்சனமே, தீர்க்க தரிசன வார்த்தைகளைப் போல ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் கைகளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்கள் இருதயத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இனிமேலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கையில் இருக்கிற வசனத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து பாருங்க, அதோடு பேசுங்க. அது உங்களோடு பேசும். உங்கள் இருதயத்தை விட்டு கொடுங்க. இயேசுவின் இரத்தத்தினால கழுவுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று கேளுங்க. தனியாக இருக்கும் பொழுது பைபிளை திறந்து வாசித்து பாருங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுவார். போராட்டத்தை கண்டு பயப்படாதீர்கள். நீங்கள் வேதத்தை வாசிக்க தொடங்கும் பொழுது போராட்டங்கள் வரும், ஃபோன் கால்ஸ் வரும். விட்டு விடாதீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருக்கிறார், பலப்படுத்துகிறார்.
உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எழும்புவீங்க, நீங்கள் சாதிப்பீங்க என்று இந்த அருமையான நிகழ்ச்சி மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். பிரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கணும். அவங்க பெருகணும், எல்லா வியாதியிலிருந்தும் கடன்லேருந்தும் வெளியே வரணும், சாதிக்கணும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளுங்கள். திங்கள் புதன் வெள்ளி நம்ம தொடர்ந்து விடுதலை ஜெபம் பண்ணுகிறோம். தேவ ஜனங்கள் மிஸ் ஆகாமல் ஆவியானவர் சொல்லுகிறத கேட்க வாருங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.